வணக்கம். திண்டிவனத்தில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நினைவு நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சாசு ஜைனுதீன் சீருடைகள் வழங்கினார். இந்திய விடுதலை இயக்கத்தின் மூத்த அரசியல் தலைவரும் இந்திய முஸ்லிம் அறிஞரும் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஜ்மதுல்லாஹி அலைஹி அவருடைய நினைவு நாளான நவம்பர் 11ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கல்வி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு முஸ்லிம் மக்கள் கழகத்தின் சார்பில் திண்டிவனம் அல் மதராசத்துல் தாருஸ்ஸலாம் மதரசா மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் விழா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மஸ்ஜிதே தாருஸ்ஸலாம் பள்ளிவாசலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கிராத் ஓதியவர் இமாம் மஸ்ஜிதே தாருஸ்ஸலாம் பள்ளிவாசல் மௌலானா மௌலவி முகமத் ஹாரூன், மௌலானா மௌலவி கம்பம் எஸ். சுல்தான் இப்ராஹிம் தலைமையில் ஹாஜி அப்துல் காதர் வரவேற்புரையில், மஸ்ஜிதே தாருஸ்ஸலாம் பள்ளிவாசல் செயலாளர் ஹாஜி எம். அப்துல் வஹாப், 27வது வார்டு நகரமன்ற உறுப்பினர், புது பள்ளிவாசல் செயலாளர் கு. ஹபியுல்லா, புது பள்ளிவாசல் பொருளாளர் ஹாஜி அப்துல் வஹாப், புது பள்ளிவாசல் தலைவர் ஜா. அகமது பாஷா, மௌலானா பா. பாஷித் அலி, எஸ். எம். நாசர் அலி, ஜை. முகமது யூசுப் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் முனைவர் சாசு ஜைனுதீன் மதரசா மாணவர்களுக்கு மதரசா சீருடை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் மௌலானா மௌலவி ஏ. நியாஷ் அகமது, நவாப் பள்ளிவாசல் இமாம் மௌலானா மௌலவி ஹ. முகமது ஜாவிது இமாம், மஸ்ஜிதே ரஜ்மானியா பள்ளிவாசல் பா. அலாவுதீன், முஸ்லிம் மக்கள் கழகம் மஸ்தான், அப்துல்லா, ஷாதிக், பாஷா, சர்தார், முகமது ஜாஃபர் ஆகியோர் பங்கேற்றார்கள். நிகழ்ச்சி முடிவில் இறுதியில் முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நகர செயலாளர் அப்துல் ஹக்கீம் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் முஸ்லிம் மக்கள் கழக நிறுவனர் தலைவர் சாசு ஜைனுதீன் பேசுகையில், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஜ் இந்திய விடுதலை இயக்கத்தின் மூத்த அரசியல் தலைவரும் இந்திய முஸ்லிம் அறிஞரும் ஆவார். மேலும் இவர் சமய அடிப்படையிலான இந்திய பிரிவினையை எதிர்த்து இந்து மற்றும் முஸ்லிம் ஒற்றுமையை பற்றி வலியுறுத்திய முஸ்லிம் தலைவர்களில் முதன்மையானவர். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு முதல் இந்திய அரசியலில் கல்வி அமைச்சராக பணியாற்றினார். இவர் பரவலாக மௌலானா ஆசாத் என அழைக்கப்படுகிறார். ஆசாத் என்பது இவரே வைத்துக் கொண்ட புனை பெயராகும். தேசிய கல்வி நாள் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும்